எடுத்திருக்கு. மத்தியில் ஆளும் திமிரோடு பேசக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதற்கு பாஜக சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. பாஜக நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் இணைந்ததைத் தொடர்ந்து அவ்விரு கட்சிகளுக்கிடையே வார்த்தை போர் நாளுக்கு நாள் முற்றுகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு மத்தியில் ஆளும் திமிரோடு பாஜகவினர் பேசக்கூடாது என்றும் அக்கட்சியினருக்கு சகிப்புத்தன்மையும் வாயடக்கமும் வேண்டும் என்றும் கூறினார். எங்க கட்சியில இருந்து பாரதிய ஜனதாவில் சேர்க்கும்போது இனிச்சிச்சு, இப்ப அங்கிருந்து இங்க வரும்போது கசக்குதான். அதனால சகிப்புத்தன்மை வேண்டும். முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். வாய் அடக்கம் தேவை. வாய் கொழுப்போட பேசக்கூடாது. மத்தியில் ஆளுகின்ற திமிரோட பேசக்கூடாது. அதுதான் எங்களுடைய மெசேஜ். இத்தனை நாட்கள் தெர்மாக்கோல் ஆராய்ச்சியில் இருந்த செல்லூர் ராஜு தன்னை வளர்த்துக் கொண்ட பிறகு கருத்து சொன்னால் நல்லது என பாஜக தமிழக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி ட்விட்டரில் பதிலளித்திருக்கிறார். வாய்க்குழுப்பின்றி பேசுவது, திமிரின்றி நடந்து கொள்வது பற்றியெல்லாம் வகுப்பெடுக்க மதுரையில் செல்லூர் ராஜு விரைவில் கல்லூரி துவங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வதந்திகளை தவிர்க்க புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்க முடிவு செய்திருப்பதாக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரம் குறித்து தொழில்துறையினருடன் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், வதந்தி பரப்பியது தொடர்பாக இதுவரை 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து புலம்பெயர் தொழிலாளர்களுடன் உரையாடல் வைத்துக் கொள்ளவும் தொழில்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், புலம்பெயர் தொழிலாளர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் அவர்களது மொழியிலேயே தகவல்களை தெரிவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறை அதிகாரிகளும் அவங்கள்ட்ட போய் தொடர்ந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும். அவங்கள ஒரு நபர் மட்டும், ஒரு தொழிற்சாலையில் ஒரு நபர் மட்டும் கான்டாக்ட் பர்சன், லைசன் ஆபீசர், லைசன் பர்சன் அப்படிங்கிற முறையில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும். இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் தனியார் மில்லில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து பேசிய சைலேந்திரபாபு சமூக வலைதளங்களில் வெளியான தவறான செய்திகளை கண்டு அச்சமடைய வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அப்போது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை தெரிவிக்கும் வகையில் காவல்துறை தலைவர் பேசுவதை வீடியோவாக எடுத்து தங்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்புமாறு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினார். சேலத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் துணை மேயர் சாரதா கல்லூரி மாணவிகளுக்கு இணையாக நடனமாடி அசத்தினார். அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி கலந்து கொண்டார். கொண்டாட்டத்தின் போது கல்லூரி மாணவிகள் நடனமாடினர். துணை மேயரையும் நடனமாட வருமாறு அழைத்ததால் அவரும் மாணவிகளுடன் சேர்ந்து நடனமாடினார். துணை மேயர் நடனமாடிய போது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். செயற்கை மணல் மற்றும் அரவை மணல் உற்பத்தி செய்வதற்காக தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தரமற்ற எம்சாண்டினை சந்தைகளில் விற்பனை செய்வதை தடுக்கவும் கண்காணித்திடவும் புதிய கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தையொட்டி அதிக வலிமை மற்றும் செலவு குறைந்த தரமான செயற்கை மணல் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை மணல் மற்றும் அரவை மணல் உற்பத்தி தொழிற்சாலைகளின் ஒப்புதலுக்கான நடைமுறையை முறைப்படுத்துதல், கல்குவாரிகளை மட்டுமே நம்பியிருக்கும் மண் அரைக்கும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெற வழிவகை செய்தல் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டடங்கள், கான்கிரீட் கட்டமைப்புகள், குவாரி கழிவுகள், இடிப்பு கழிவுகளை நேர்த்தியாக மறுசுழற்சி செய்வது ஊக்குவிக்கப்படும் என்றும், எம்சாண்ட் உற்பத்தி செய்வதற்கான தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் எதுவும் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் குவாரி கழிவுகளே இல்லாத நிலையினை உருவாக்குவதே இந்த கொள்கையின் குறிக்கோளாகும் என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. தீப்பெட்டி தொழிலை பாதிக்கும் சட்டவிரோதமான வெளிநாட்டு சிகரெட் லைட்டர்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்கள் நல வாரியத்தின் முதலாவது வாரிய கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் வெளிநாட்டு சிகரெட் லைட்டர்களால் தீப்பெட்டி உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டவிரோதமாக விற்கப்படும் வெளிநாட்டு சிகரெட் லைட்டர்களை பறிமுதல் செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்தார்.
திகார் சிறையில் உள்ள டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் மணீஷ் சிசோடியாவை திகார் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. இதனிடையே மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்த ஜாமீன் மனு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக திகார் சிறையில் மணீஷ் சிசோடியாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் மணீஷ் சிசோடியாவை கைது செய்தனர். இதனால் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் சிசோடியாவிற்கு ஜாமீன் கிடைத்தாலும் அவர் வெளிவர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ சோதனையில் மணீஷ் சிசோடியாவிற்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார். அவர் விடுதலையாகும் சூழல் ஏற்பட்டால் புதிய போலி வழக்குகளை உருவாக்கி மணீஷ் சிசோடியாவை சிறையில் வைத்திருப்பதே அவர்களின் நோக்கம் என்று கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். இதனை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் நிச்சயம் பதிலளிப்பார்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஆண்களின் ஆடையை பெண்கள் கிழித்து விளையாடும் வித்தியாசமான ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை மார்ச் 8ஆம் தேதி வண்ணமயமாக கொண்டாடப்பட்டது. இதன் நீட்சியாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஹோலிக்கு மறுதினம் ஆடைகளை கிழித்து விளையாடும் நூதன கொண்டாட்டம் களை கட்டியது. இதில் பெண்கள் மீது ஆண்கள் நீரூற்றியும் ஆண்களின் ஆடைகளை பெண்கள் கிழித்தும் உற்சாகமாக விளையாடினர். குழாய்கள் மூலம் வண்ண நீர் மற்றும் மலர்கள் தூவ சுமார் 50,000 பேர் ஒரே இடத்தில் கூடி உற்சாகமாக அன்பை வெளிப்படுத்தினர். இதனை காணவும் இதில் பங்கேற்கவும் பல்வேறு நகரங்களில் இருந்து ஏராளமானோர் கூடினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தடையை மீறி நடத்தப்பட்ட எருதுவிடும் விழாவில் காளை முட்டி 9 பேர் படுகாயமடைந்தனர். பாலக்கோடு ஸ்ரீபுதூர் மாரியம்மன் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எருதுவிடும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு தடையை மீறி மின்னொளியில் எருதுவிடும் விழா நடத்தப்பட்டது. இதில் காளை ஒன்றின் கழுத்தில் கட்டியிருந்த கயிற்றை பிடிக்காமல் கழற்றி விட்டதால் சுற்றி நின்ற பொதுமக்களை கொம்பில் குத்தி தூக்கி வீசியது. இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணன், திவ்யா, ராணி, சண்முகம் உள்ளிட்ட 9 பேர் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட காளையின் உரிமையாளரை அழைத்து பாலக்கோடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான பணிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த விஷயம் பற்றி விவாதிக்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கமளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு தோல்வியடைந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைப்பு ரீதியாக உள்ள 68 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கேரளா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்குள் செல்போன் எடுத்துச் செல்ல மாவட்ட செயலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்காது என்று கூறினார். எனவே கட்சியினரிடம் விருப்பு வெறுப்பின்றி அனைவரையும் அரவணைத்துச் சென்று கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். வாக்குச்சாவடி அளவில் குழுக்களை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தலை அடுத்த மாதம் நடத்த கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி தேர்தலுக்கு தயாராகுமாறு மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அதிமுக, பாஜக இடையே கூட்டணி உள்ள நிலையில் தமிழ்நாடு பாஜகவை யாரும் நேரடியாக விமர்சிக்க வேண்டாம் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதே நேரம் பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று ஜெயக்குமார் கூறினார். நம்முடைய இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே கட்சியினுடைய அந்த வளர்ச்சி, அதே போன்று மக்களை சந்திக்கின்ற அந்த ஒரு நிகழ்வுகளும் இன்றைக்கு ஒரு விவாதமாக இன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே
ஒரு சிறப்பான முறையில் கூட்டம் நடைபெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுச்செயலாளர் தேர்தல் தொடர்பாக பேச அது இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதனால் அது குறித்து விவாதிக்கலாம். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் முருகன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதேபோல ஓ பன்னீர்செல்வத்தால் நான்குநேரி தெற்கு ஒன்றிய செயலாளராக அறிவிக்கப்பட்ட தளவை சுந்தர்ராஜும் அதிமுகவில் இணைந்து கொண்டார். இதற்கிடையே செந்தில் முருகனை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். எய்ம்ஸ் போன்ற பிரம்மாண்ட மருத்துவமனைகளை அமைக்க காலதாமதம் ஆகலாம் என தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை KK நகரில் உள்ள ESIC அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது தமிழிசை இவ்வாறு தெரிவித்தார். எய்ம்ஸ் நம்ம மாநிலத்திற்கு வருகிறது என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடையணும். எய்ம்ஸ் வரும்போது எந்த மாவட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு அதுல ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதிலே காலதாமதமாச்சு. அப்புறம் அது மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன்னா தென்பகுதியையும் வடபகுதியும் இணைக்கின்ற ஒரு மதுரையில் அது இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்படுற மருத்துவமனை. சும்மா நான் ஒரு வார்டு போட்டேன், 2வது வார்டு கொண்டாண்டேன் அப்படின்றது இல்ல. அதனால்தான் சொன்னேன், மருத்துவமனைகள் எல்லாம் செங்கல்களால் கட்டப்படுவதில்லை, இதயத்தினால் கட்டப்படுகிறது. இன்னும் பல ஆண்டுகளாக அந்த கட்டப்பட்டு அதன் மூலம் பல இதயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சிவகங்கையில் EPS பங்கேற்கும் பொதுக்கூட்ட நாளில் OPS அணியினர் போராட்டத்திற்கு அனுமதி கோரிய நிலையில் அதற்கு காவல்துறை மறுத்துள்ளது. சிவகங்கையில் வரும் சனிக்கிழமை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதே நாளில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தனர். ஒரே நாளில் இருதரப்பும் தனித்தனியே நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரியது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. மாலை 6 மணிக்குள் பரிசீலித்து முடிவெடுக்க சிவகங்கை DSPக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. அதே நேரம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. அதிமுகவின் ஒரு பிரிவினர் பொதுக்கூட்டம் நடத்தும் அதே நாளில் OPS தரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் மற்றொரு நாளில் போராட்டத்திற்கு அனுமதி கோரும் பட்சத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவை மீறும் பட்சத்தில் கட்சி நிர்வாகிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விசாரணையின் போது போலீசாரை தாக்கியவர் கைது செய்யப்பட்டார். சந்தூரில் அம்மன் கோவிலில் பூசாரியாக இருக்கும் கீதா அருள்வாக்கு சொல்வது போன்ற வீடியோக்களை யூடியூபில் பதிவேற்றம் செய்து வந்துள்ளார். அதை பார்த்து அம்மன் கோவிலுக்கு சென்ற பார்த்திபன் என்பவர் அங்கேயே தங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. பார்த்திபனை மீட்டு தரக்கோரி அவரது குடும்பத்தினர் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பான விசாரணையின் போது பெண் பூசாரியுடன் வந்த வேல்முருகன் போலீசாரை தாக்கினார். இதனால் பெண் பூசாரி கீதா மற்றும் வேல்முருகனை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பண மோசடி வழக்கில் சீல் வைக்கப்பட்ட VRS நிதி நிறுவனத்தின் சூப்பர் மார்க்கெட்டில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வந்தவாசியில் தீபாவளி பொங்கல் சீட்டு நடத்தி அப்பகுதி மக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக VRS நிதி நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டிற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் VRS நிதி நிறுவன சூப்பர் மார்க்கெட் சீலை அகற்றி கணினி மென்பொருள் மற்றும் ரசீதுகளை சென்னை பொருளாதார தடுப்பு குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீசந்திர சூடேஸ்வரர் கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு மலையடிவாரத்தில் உள்ள மரகத சரோவரம் என்றழைக்கப்படும் பச்சை குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. பச்சை குளத்தின் அருகே சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாளையும் சிவபெருமானையும் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர்.